வணக்கம் மக்களே. இன்று ஒரு கந்தர்வன் கதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கதையோட தலைப்பு வந்து தராசு. தராசு இது வந்து அப்பாவோட கதையை மகன் சொல்கிற மாதிரி இருக்கும் புத்தகத்தில். நான் அப்படியே சொல்கிறேன். அப்பா சொல்லுவாராம், பர்மாலேருந்து வரப்போ 4 பொக்கிஷங்களை கொண்டு வந்தேன்டா அப்படின்னு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதர் அடை தான் அணிவார். 2 வந்து சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவார். 3 தமிழ் நல்லா பேசுவார், எழுத படிக்க தெரியும். 4 வந்து அவரோட கொண்டை போட்டால் சொம்பளவு இருக்குமா அவரோட கூந்தல். வாரத்தில் ஒரு நாள் நம்ம பர்மாவில் வந்து அவர் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பார். அது தேய்க்கிறதுக்குன்னு ஆள் வர சொல்லுவார். தேய்க்கிறவங்கிட்ட சொல்லுவாராம், ஒரு முடி உதிர்ந்தால் கூட ஒரு தம்படி அபராதம் தான் உங்களுக்கு அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்த்துருப்பார் அந்த கூந்தலை. நம்ம தமிழகத்துக்கு வந்த பிறகு அதை இழக்க நேருது. தமிழகத்துக்கு வந்த உடனே அவருக்கு திருமணம் ஏற்பாடு நடக்குது. திருமணத்தை வந்து கிராப் வெட்டிக்கணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போத்தி இருந்த ஜில்லா கலெக்டர் கூட சொல்லுவாராம் நம்ம தமிழக மக்களை பார்த்து, இவனுங்க கிராப் கூட வச்சுக்க மாட்டாங்க, இவனுங்க நம்பி ஆட்சி எப்படி கொடுக்குது அப்படின்னு. இது அவருக்கு ரோசமாகவும் ஆச்சான். அதனால் கிராப் மட்டும் வெட்டிக்கினார். ஆனால் மற்ற 3 விஷயத்தில் அவர் கரெக்டாக கராராக இருந்துட்டார். கல்யாணத்தன்று கூட பார்த்திங்கன்னா பட்டு வேட்டி சட்டையில் தானே இருப்பாங்க. 1 மணி நேரம் இல்லை, ஒரு நிமிஷமாச்சு அதை போட்டுட்டுறான்னு சொல்லிட்டு அவரோட எவ்வளோ பேர் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அவர் ஒத்துக்கலை. கல்யாணத்தில் அம்மா பக்கத்தில் வந்து கதராடையோட வரப்பாக தான் உட்காந்துட்டு இருப்பார். திருமணமும் நடந்து முடியுது. மறுநாள் வந்து விருந்துக்கு வந்து 6 ஆடு வெட்டி டேக்ஸாக்கில் வெந்துட்டு இருந்தாலும் அவனுக்கு மட்டும் அவங்க அம்மா வந்து பருப்பு போட்டு சாம்பார் வச்சு சாம்பார் சாதம் தான் சாப்பிட்ருப்பார் அன்றைக்கி. ஆனால் இவனோட அம்மாச்சி வீடு அப்படி கிடையாது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழும கருவாடு இருக்கும், உப்பு கண்டங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழி அடம் வைப்பது, குஞ்சு பறிக்கிறது. நம்ம வீட்டுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு கூண்டு தான் இருக்கும். ஆனால் இவனோட அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அளவுக்கு இருக்குமா அந்த கோழியோட கூண்டு. காலையில் கோழி திறந்து விட்டாங்கன்னா திருவிழாக்கு மக்கள் எப்படி சேருவாங்க, அந்தமாரி கூட்டம் அவ்வளோ கோழிங்க இருக்கும். இவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி நிறைய கஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்துலேயே ஒரு தட்டு நிறைய மீன் வச்சு சாப்பிட்டு வளர்ந்தவங்க. அவங்க அம்மா வீட்டில் வந்து எப்பயுமே மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் கவிச்சி கிடையாது. மற்ற எல்லா நாளுமே கவிச்சி தான். அமாவாசை அன்று மட்டும்தான் கவிச்சி கிடையாது. மற்ற நாளில் கவிச்சி இல்லைன்னா அவங்களுக்குலாம் சாப்பாடே இறங்காது. ஆனால் இவங்க அப்பா சுத்த சைவம். 2 பேருக்கும் திருமணமும் நடந்து முடியுது. திருமணமான உடனே இவங்களுக்கு வந்து அவர் சைவ சாப்பாடு செய்கிறதுக்கு பொரியல், துவையல், அப்புறம் பச்சடி அதெல்லாம் சேர்த்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. எதை எப்படி செய்கிறது, எது காரம் எவ்வளோ, எதில் தூக்கலாக இருக்கணும், எதில் குறைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக ஆயிடுச்சு. அவங்க அப்பாவுக்கோசம் அந்த சமையலை கற்றுக்கும். அதையும் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் பிறந்த உடனே அப்பா சொல்லிட்டாரான், என் பையனை நீ சைவமாக தான் வளர்க்கணும் அப்படின்னு. அவனை தொடர்ந்து நாங்கள் 4 பேர் பிறந்தோம். நாங்கள் எல்லாமே பிறவி செய்வோம், அப்பா மட்டும் நடு செய்வோம்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி தான் இவங்களோட அம்மாச்சி வீடு. இவங்களுக்கு நைட்டில் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு, சைவ சாப்பாடு கொடுத்துட்டு, அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்களாம், நைட்டு நடந்தே போயிட்டு அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கின்னு வந்துடுவாங்க. இவங்க அம்மா இந்த பசங்க கேட்பாங்க, இந்த மீன் குழம்பு கருவாடு நார்த்தம் குடலில் பிடுங்குது, அம்மா எப்படி தான் இது சாப்பிட்டு வருதுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கறவை மாடு இவங்க வீட்டில் தான் இருக்குமா. நைட் ஆனால் பால் குடிச்சிட்டு படுத்துட்டு தூங்குற குடும்பம் இவங்களோட குடும்பம் தான். இவங்க அப்பா சொல்லுவாராம், கறி மீன் இல்லாததை விட பாலில் வந்து அவ்வளோ சத்து இருக்குடா அப்படின்னு சொல்லுவாராம் இந்த பசங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த பசங்க நாங்கள் எல்லாமே ஓமக்குச்சி மாரி தான் இருந்தோம். தெருவில் விளையாடுறப்ப கூட பார்த்திங்கன்னா மற்ற பிள்ளைங்களெல்லாம் வீரியமாக இருக்கும், நாங்கள் வீரியம் குறைவாக தான் இருப்போம். இதை எங்கள் அம்மாவும் வந்து இவங்க அம்மா வந்து திண்ணையில் உட்காந்து பிள்ளைங்கள வெறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அங்கெல்லாம் பிள்ளைங்களாம் எவ்வளோ கத்தமாக இருக்குது, நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஓமக்குச்சி மாரி இருக்குது அப்படின்னு கன்னத்தில் கை வச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுங்களுக்குள்ளே சண்டை போட்டுன்னு ஓடிடுவாங்க. அம்மா ராசா கண்ணு கையை கடிச்சிட்டான், பல்லு பதிஞ்சு போச்சு பாரு, கருகி வீங்கின பையன் என்னை கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா கறிக்கு வீங்கின பையன் அப்படின்னு தெரிஞ்சால் ராசகொன்னு கதை காலி தான். அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்பயுமே வந்து இவர் சுற்றி ஒரு 10 பெரிய மனுஷங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர் மேல் திண்ணையில் தான் உட்காருவார்.
உட்காந்துட்டு கீழ்த்திண்ணையில் ஊர் மக்கள், அதை தாண்டி வெளியூர் ஆட்கள் எல்லாமே கீழே இருப்பாங்க. பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்து நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவர் கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு முகந்து பார்த்துட்டே தான் இருப்பார். போயிட்டுருக்கும். டைம் போகிறதே தெரியாது. சாப்பிட்றதுக்கு கூட வரமாட்டார். இவங்க அம்மா வந்து இவங்கக்கிட்ட சொல்லி ஒரு 4 வாட்டி கூப்பிட்ட பிறகு தான் சாப்பிடவே போவார். இவங்களோட அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா இவங்க வீட்டுக்கும் வருவாங்க. அவங்க வீடுங்களில் வந்து பார்த்திங்கன்னா கறி, ஆடு, கோழி, மீன், அதான் உயர்தர மீனுங்கள்லாம் வாங்கி சமைச்சு இதை அமக்கலப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு வரப்போ மட்டும் இவங்க வீட்டில் வந்து முருங்கைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் இருக்கும். அதை பதுசியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்க கூட சத்தம் போட்டு கூட பேச அவங்களே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாவோட கதராடியும் அவரோட சைவமும் அவ்வளோ மரியாதையாக இருக்கும். இவங்க அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. சுத்திர வந்து இவங்களுக்கு சொந்தக்கார வீடுங்க தான் சுத்திர. இருந்தாலும் இவங்க ஏதோ வேறு சாதி வீடு மாரி பார்ப்பாங்க எல்லாருமே. அவருக்கு அவ்வளோ அந்த சைவ சாப்பாடு கதராடியும் அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் அவருக்கு கொடுப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்க குறுக்கல் வீடு இருக்கும். அவங்க வீட்டுக்கு கூட இவங்க கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கும். என்னென்னா அவங்க வீட்டிலேருந்து மோர், தயிர், பால் வரும். எங்கேருந்து மோர், தயிர், பயிர் போகும். இந்த பசங்க அந்த பசங்க கூட 2 பேரும் நல்லா அந்யோன்யமாக பழகுவாங்க. ஏன்னா 2 பேருமே சைவம் இல்லையா. இவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் 4 வீடு நாய்க்கமார் வீடு இருக்கும். அதை தாண்டி போனால் மீன் மார்க்கெட் இருக்கும். அந்த மீன் மார்க்கெட்டில் வந்து போகிறப்போ குருக்கள் வீட்டு பசங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மூக்கை பொத்திக்கின்னு தான் போகும். அந்த நாற்று அடிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே தான் இந்த பசங்களும் போகலாம். மூக்கை முடிக்கின்னு செயற்கையாச்சு மூஞ்சிட்டு போகும். செயற்கையாச்சு மூஞ்சினா வராதையாச்சு மூஞ்சிட்டு போகிறாரு அர்த்தம். நானும் புரிஞ்சுன்னு செயற்கையாக தான் போட்டுருந்தது. அப்படி போவோங்க இதுங்க. இவங்க அப்பா வந்து பார்க்கறதுக்கு ஒரு நாள் வந்து ஒரு 4 பெரியவங்க கதராடை அணிஞ்சிக்கின்னு வந்திருப்பாங்க வீட்டுக்கு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்த பையன்கிட்ட, இப்போ அவன்டாடி இவங்க வீட்லேயும் உங்களை மாரி தான் போல் இருக்குது, சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டு இருப்பாங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இதை அவங்க அப்பாவுக்கு கேட்டுட்டோம். அவங்க அப்பா கேட்டோன்னே அவங்க அப்பா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவனுங்கெல்லாம் பிறவியாக சைவம் கிடையாது, கதராடை அணிகிறவங்க கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் கதராடை அணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். அவங்க அப்பா வந்து பசங்களுக்கு காக்கி டவுசர், சட்டை வந்து கதராடை எல்லாமே கதரிலே எடுத்து கொடுப்பாரு. ஏன் லைட்டு துடைக்கிறதுக்கு கூட பழைய கதர் துணியில் தான் எடுத்து துடைப்பாராம். அப்படி கதர் அவருக்கு உசுறு மாரி. ஆனால் அம்மாவுக்கு ஒரு கதர் புடவை கூட கொடுத்ததில்லை இவருக்கு. அம்மாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்லுவாங்களாம், எவ்வளோ பேர் இப்போ இந்த கூட்டத்தில் வந்து பஞ்சாயத்துக்கு உட்காந்துருந்தாலும் அவரோட கலர் மாதிரி யாருமே கிடையாதுடா இந்த ஊரில், நீங்கள் கூட அவரோட கலரு இல்லைடா, சந்தோஷமாக இருக்க டைமில் சொல்லுவாங்களாம் அவங்க அம்மா. ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாக்கிட்ட சிரித்து பேச்செலாம் பார்த்தது இல்லையா இவனுங்க. அம்மா என்ன பண்ணணும், அப்பாவுக்கு வந்து எந்த டயத்துக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக கொடுக்கணும். இப்போ மழை காலத்தில் ஒரு காப்பி போட்டு கொடுக்கணும், வெயில் காலமாக மோர் போட்டு கொடுக்கணும், சுடு தண்ணி வைக்கணும், அதில் கரெக்டாக இருந்துடணும். அப்பாவே என்றைக்கு கேட்டு எனக்கு காப்பி போட்டு கொடுக்குற அன்றைக்கி அம்மாவை வந்து அவர் பார்க்குற பார்வையிலே அவங்க அப்படியே நடுங்கி போயிடுவாங்க. அவங்க அந்த டயத்தில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சு மாற்றிடுவாங்களாம். இந்த வருடம் கொல்லையில் என்ன போடலாம் காய்கறி அப்படின்னு பேச்சை மாற்றோடனே அப்பா மாறிடுவார். ஏன்னா இப்போ ஊருங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் வர்றதுன்னா பூசணி விதை, அவரை விதை 2 விதை விதைப்பாங்க. அதை வீட்டு மேலெலாம் ஏற்றி விட்டு அப்படி தான் பறித்து சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்க 2 கொல்லியே ஃபுல்லாக வந்து காய்கறிக்கே அவங்க அப்பா ஆட்களை வச்சு ஒரு மழை பெய்ஞ்ச உடனே அதை மண் வெட்டி வச்சு கொத்தி விட்டுட்டு 2வது மழைக்கெல்லாம் வட்டமாக ரெடி பண்ணி அது எல்லாத்துலேயும் பூசணி விதை, அவரை விதை, பீர்க்கங்காய் விதை, அந்த மாதிரி காய்கறி விதைகள்லாம் போட்டு அதுக்கு வந்து பந்தல் போட்டு ஓலையிலான பந்தல் கட்டி அதை அந்த கொடி ஏற்றி விட்டு அதை நேர்த்தியாக பார்த்துப்பார். இந்த பசங்களுக்கும் விளையாட்டுக்கு போகிறத விட இந்த காய்கறிங்களுக்கு வந்து தண்ணி பாய் விட்டுங்கன்னு போகிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. எவ்வளோ பஞ்சாயத்துங்கள்லாம் நடந்து இருந்தாலும் காலையில் ஆனால் அந்த காய்கறி அந்த தண்ணி பாய் விட்டுட்டு
அதுங்க போய் பார்க்கறதுக்கு இந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. காலையில் போயிட்டு அந்த காய்கறிகளை பறித்து ஒரு நார்பையில் போடுறப்ப இந்த பசங்களுக்கு வாயில் எச்சி ஊறுமா. ஏ இந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இதில் வாரத்துக்கு 2 ஒரு நாள் இவங்க அம்மா மட்டும் இவங்களுக்கு சைவ சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு, நைட் ஆனால் மட்டும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு கறியும் மீனும் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்ப இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊரில் பஞ்சாயத்து சொல்லுவார். கம்பராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துப்படி எல்லாத்துலேயும் எந்த மொழியிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவாங்க. ஊரில் இருக்கிற நம்ம குருக்கள் கூட வந்து பார்த்தோன்னா அவருக்கு தெரியாத விஷயம்லாம் கூட இவருக்கு தெரியும். அவர் சொல்லுவாராம், இது எதனா ஒரு கேள்வி கேட்டாலும் கதிரேசன் பிள்ளை சொன்னால் அது சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு சொன்னார்னா கூட அதுக்கு இணையாக எதுவுமே கரெக்டான தீர்ப்பாக இருக்கும். இவருக்கு ஒரு பட்ட பேரே இருக்குது. அவருக்கு கதிரேசன் பிள்ளைக்கு வந்து பார்த்தா முதுகுக்கு பின்னாடி தராசுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் ஒழுக்கத்துலேயும் அவ்வளோ சிறந்து விளங்குவார். கதராடையில் கூட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலர் வச்ச கதராடை அணிஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பா மாதிரி போட்டுட்டு பாக்கெட் வச்சு ஜிப்பா மாதிரி போட்டு அதுலேயும் மாற்றம் பண்ணி ஒன்லி காலர் இல்லாமல் ரவுண்டு கழுத்து வச்ச ஒரு ஆடை மட்டும்தான் கடைசி வரைக்கும் அது ஸ்டாண்டர்ட் ஆக்கினார். அப்படி ஒரு நேர்த்தியாக வாழ்ந்தவர் அவர். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கழனி கொல்லிக்கு காலையில் மார்கழி மாதம் பனியில் எழுந்து போயிடுறார். தண்ணி பாய விடலான்னு சொல்லிட்டு போயிடறப்போ ஏரியிலேருந்து தண்ணி கம்மாயில் வருதில்ல வந்துருவாரப்போ தண்ணி மாடமாட்டு வேப்பங்குச்சியில் பல் வலிக்கிட்டு இருக்காரு. பொழுது வெடிகிற டைம் பொழுது வெடியுது. பல் வலிக்கிட்டு சரி பல் குச்சி போட்டுட்டு மூஞ்சி கழுவலான்னு சொல்லிட்டு கம்மாயில் வந்து தண்ணி அள்ளி மூஞ்சி கழுவலான்னு போகிறப்போ நல்லா தொட பெருசு இருக்கும். ஒரு இறால் மீன் ஒன்று அப்படியே வருது. அதை பார்த்து ரசிக்கிறார் அவர். அது என்ன பண்ணுது, உள்ளே வந்து கைனிக்குள்ளே போயிடுது. கைனியில் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் சேரு இருக்கும். இவர் அதையே பார்த்துன்ட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் அதை பார்க்குறாரு, ரசிக்கிறார். ரசித்து முடித்த உடனே உள்ளே இறங்குறாரு. அதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இறங்கி போய் பிடிக்கிறாரு. கையில் பிடிக்கிறாரு. 2-3 வாட்டி நழுவி விழுது. உடனே என்ன பண்ணுறாரு, ஓங்கி தலையில் ஒரே அடி அடித்த உடனே அது சேரு அவரோட கதர் ஆடை ஃபுல்லாக பட்டுது. அடிச்சு தூக்கி எடுத்து வரப்பில் போடுவார். போட உடனே பண்ண ஆள் வந்துடுவான். வந்த உடனே அவனுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். என்னங்க ஐயா நீங்கள் வந்து இறால் பிடிக்கிறீங்க, பிடிச்சி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணு சிரிச்சுட்டே, இது எத்தனை போயிட்டு அம்மா கிட்டே கொடுடா, அவன் வெத்தலை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கொடுத்து அனுப்புது. அவனும் சிரிச்சுட்டே அந்த இறால் எடுத்துன்னு போய் இவங்களோட மனைவி கிட்டே கொடுத்துட்றாங்க. அவங்க இறால் குழம்பு சமைக்கிறாங்க. அந்த விஷயம் இவன் எடுத்துன்னு போன உடனே 1 ஹவரில் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருது. ஊருக்கு வீட்டுக்கு வரப்போ இவனோட மாமாக்கே பார்த்து கேட்குறான், என்ன மாப்பிள்ள தங்கச்சிக்கு இறால் பிடிச்சி கொடுத்தியாமே, எனக்கு ஒன்றும் புரியல, என் தங்கச்சி மேலே இந்த பாசத்தினால பிடிச்சி கொடுத்தியா இல்லை அவ்வளோ பெரிய இறால் வந்து வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு வந்து அப்பா வந்து அவர் சாவர வரைக்கும் அது பதில் சொல்ல போகுது. ஊரில் இருக்கிறவங்களே இவர்கிட்ட பேசி பழகிறப்போ கொஞ்சம் ஜாலியாக பேசுவாங்கள்ல, பேசிகிட்டு இருக்கிறப்போ, ஏன்னா அவர்கிட்ட எப்பவுமே அந்தளவுக்கு பேச மாட்டோம். அந்நியமாக பேசுகிறப்போ நான் ஊர் ஆட்களும் கேட்பாங்களாம், நீங்கள் எதுக்கு அந்த மீனை பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவருக்கு அதுக்கு எந்த பதிலுமே சொன்னதில்லை. ஒரு சின்ன புன்முறுவல் தான் பண்ணிட்டு போவார். அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்களும் சைவத்துலேருந்து அசைவத்துக்கு மாறணும். இந்த பசங்களுக்கும் வந்து என்னம்னா அந்த மார்கழி மாதத்தில் போயிட்டு அப்பா இறால் பிடிச்சி அம்மாவுக்கு அனுப்புனதுனால நம்ம மாறினோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கும் ஒரு இது இருக்கும். அதெல்லாம் இந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, உணவு வந்து இப்போ அவர் சுத்த சைவம், அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அசைவமாக இருந்தார். அவங்கள வந்து நீ சைவ சாப்பாட்டுக்கு மாறணும்னு சொல்லிட்டு அவர் திணிக்கலை, புரியுதுங்களா? அவங்களோட குழந்தைங்கள மட்டும் எனக்கு சைவமாக ஏன்னா முதல்லேருந்து வளர்க்குறப்பயே வளர்க்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் அந்த மீன் பிடிச்சி கொடுத்து அனுப்புறதுனால அந்த பசங்க சைவத்துக்கு இருந்து அசைவத்துக்கு மாறிச்சா, அது வந்து தனிப்பட்ட உரிமை. அது உணவு வந்து இப்போ நம்ம உலகத்துலேயே எங்கே வந்ததுனாலும் உணவுகளாக எப்படிலாம் சண்டைலாம் போடுவாங்கன்னா, இந்தியாவில் மட்டும்தான் நான் இந்த சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களும் கடவுள் பிள்ளையாகவும், அசைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களும் அசுரங்க பிள்ளை மாதிரி
நம்ம இந்தியாவில் பார்க்குற நிலைமை இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. உணவு வந்து அவரோட உரிமை, அதில் யாரும் தலையிடக்கூடாது. இந்த கதையை படிச்சுன்னா எனக்கு தோணுன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.